நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞர் அணி. இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள், ஒரு ஊர் ஒரு பகுதி ஒரு கிராமம் இல்லாம தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு கருத்துக்களோடு வரக்கூடிய இளைஞர்கள் இன்றும் இளைஞர் அணி நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான தலைப்பில் விவாதிக்க இருக்கிறார்கள். தொலைக்காட்சிக்கு சென்சார் அவசியமா அப்படிங்கிற கேள்வி. ஏன் இந்த கேள்வி எழுகிறது? இது புதிய கேள்வி அல்ல, அவ்வப்போது எழுப்பப்படக்கூடிய கேள்வி. சமீபத்துல இந்தியாவுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பயா பாலியல் சம்பவத்தை மையப்படுத்தியும் இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை மையப்படுத்தியும் ஒரு படம் வருகிறது. அதுல ஒரு குற்றவாளி, அந்த ஒரு பாலியல் குற்றவாளியுடைய பேட்டி எல்லாம் வருவதனால இது தடை செய்யப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுகிறது. அது இந்த படம், அந்த ஒரு ஆவண படமானது இந்தியாவில் தடை செய்யவும் படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பாலியல் சார்ந்த காட்சிகள், வன்முறை இவையெல்லாம் அதிகமாக திரைப்படங்கள் இருக்கின்றது போலவே தொலைக்காட்சி தொடர்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் காட்டப்படுகின்றன. இட் கோஸ் அன்செக். ஆகையினால சென்சார் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும், அது வந்தால் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்தாக போய் முடியும். இப்படித்தான் தொடர்கள் ஆரம்பிக்கும். கருத்துக்கள் இருந்து எல்லா கருத்துக்களும் முடக்கப்படும். ஒரு கருத்து சுதந்திரம் மீதான ஒரு படையெடுப்பு போல, அது ஒரு முடக்கப்படுவது போல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற இருவேறு பார்வைகள் இருக்கின்றன. விவாதிப்போம் இருவேறு பார்வைகள் கொண்ட இளைஞர்களோடு. அதற்கு முன்பாக ஒரு காணொலி தொகுப்பை காண்போம். தொலைக்காட்சிகளுக்கான தணிக்கை அப்படிங்கிறது தணிக்கைங்கிறதே கொஞ்சம் சிக்கலான வேர்டு தான். நீங்க அது ஒருத்தருடைய சுதந்திரத்தை ஒரு அடிப்படையை பறிக்கிற மாதிரி இருக்கு. சென்சார்ஷிப்ங்கிறது அதாவது முன்னாடி ஒவ்வொன்னு நீங்க பிராக்டிகலா ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்க பண்ண முடியாது. நியூஸ் நீங்க ஒரு சென்சார் உள்ள உட்கார்றதுங்கிறது பிராக்டிகலா இது பண்ண. பட் கைட்லைன்ஸ் நம்ம போடணும். எல்லா ஷோஸ்க்கும் தேவையானு தெரியல. பட் அடல்ட் ஷோஸ் சம் திங்ஸ் வருது இப்பெல்லாம். அதுக்கெல்லாம் கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ் தரணும். கண்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏராளமா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஹேடு கூட அந்த எக்ஸ்ன்றது தேவைப்படுது. அதனால கண்டிப்பா டிவி நிகழ்ச்சிக்கும் சென்சார் தேவைப்படுது. இருவேறு பார்வைகளை பார்த்தோம். கண்டிப்பாக தொலைக்காட்சிகளுக்கு தணிக்கை தேவை. ஆபாசம், வன்முறை இவையெல்லாம் அதிகமாக இருக்கின்றன. கட்டுப்படுத்த சென்சார் தேவை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்லை, இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்தாய் போய் முடியும் அப்படிங்கிற இருவேறு பார்வைகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த இரண்டு பார்வைகளோடு இரண்டு அணிகள் இந்த நிகழ்ச்சியில நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இந்த அணி கூறுகிறது சென்சார்ஷிப், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் தொலைக்காட்சிக்கும் தணிக்கை தேவை அப்படின்னு. அடிப்படையான கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்தாய் போய் முடியும். தொலைக்காட்சிக்கு சென்சார் அப்படிங்கிறது ஆரோக்கியமானது அல்ல, இது ஆபத்தான விளைவுகளை கொண்டது அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுடைய எதிரணிக்கு உண்டு. ஏன் மறுக்கிறீர்கள்? தொலைக்காட்சிகள்ல இப்ப விளம்பரங்கள் வருது இல்ல, விளம்பரங்கள்ல வர மாடலிங் மாதிரி ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு இப்ப பெண் குழந்தைகள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ மாத்திக்கிறாங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் வருது. முழுக்க பெற்றோரை சார்ந்ததுதான். இப்ப பிள்ளைகள் பார்க்க கூடாதுன்னா அது அவங்களை வச்சுக்கிட்டே சில பார்க்க கூடாத சீன்ஸ் சில இதெல்லாம் பாக்குறாங்கன்னா அது பெற்றோரை தப்புதான். இவங்களுக்குன்னு சில தியாகங்கள் எல்லாம் பண்ணணும். பிள்ளைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, நம்ம இதை பார்க்க கூடாது, இதை பார்த்தா இவங்க கெட்டு போவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பார்க்காதீங்க, வேற சேனல் பாருங்க. பசங்க இருக்கப்ப சரி, நீங்க இப்ப ஃபேமிலி மேட்டர்ஸே பசங்களை வச்சுட்டு சில விஷயம் பேசுவீங்க, சில இதை பேச மாட்டீங்க. அப்ப டெலிவிஷன் வச்சுக்கிட்டு ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? அதுதான் மேட்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்னா தப்ப இல்லாட்டி இன்னொருத்தர் மேல பாய்ச்சறது நம்மளோட கடமையா இருக்கு. அதுவும் எல்லாரோட கடமை அதான் இருக்கு. நம்ம பார்க்க மாட்டோம். இண்டிவிஜுவலா என்ன மிஸ்டேக் பண்றோம், என்ன இது பண்றோம்னு பாக்குறது இல்ல. இங்க மிஸ்டேக் எங்க இருக்குன்னா இண்டிவிஜுவல் மேல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், டெலிவிஷன் மேல மாத்துறோம். டெலிவிஷன் மேல பாத்துட்டு நம்ம என்ன சொல்றோம், என் பையன் எப்ப பார்த்தாலும் இதுதான் பாக்குறான். யார் அவனுக்கு சொல்லி தந்தது? நம்ம தான் சொல்லி தரோம். அவனுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு எப்படி தெரியுது? நம்ம பாக்குறப்ப அவன் கூட சேர்ந்து பாக்குறான். அவனுக்கு எடுத்ததுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஜிகே சம்பந்தமான ஒரு டெலிவிஷன் சேனலையோ இல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் சேனலையோ இதை மட்டும் தான் இருக்குன்னு, இது மட்டும் தான் பாக்கணும் அவனுக்கு தெரியாது. இது மட்டும் தான் இருக்குன்னு அம்மா சொல்லிருக்காங்க, இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ஏமாற அளவுக்கு குழந்தைகள் இல்ல. ரிமோட்டை தாண்டி இன்னைக்கு ஐபாட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போறாங்க. நம்மளை காட்டிலும் குழந்தைகளுக்கு இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்னும் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நம்ம லிமிட் பண்ணிடணும் பசங்களை. இந்த இதுக்கு நீ இது மட்டும் தான் பாக்கணும்னு நம்ம லிமிட் பண்ணா கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்களா? ஏன்னா ரொம்ப ஈஸியா ஆக்சசிபிளா இருக்கு. இப்ப பை மிஸ்டேக் மாறி அது புரிஞ்சுக்க வேண்டாத விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு போயிடுது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாமே வந்துரும். இப்போ மொபைல் போன் எடுத்தா கூட கிளிக் பண்ண ஆட்ஸ்ல இருந்து வருது. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பிளேம் பண்ண முடியாது. நான் சொல்றேன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியல. தீர்வு இல்ல அப்படிங்கறது அவருடைய கருத்து. என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க? குழந்தைகள் பார்க்க வேண்டாத இல்ல தணிக்கை செய்ய வேண்டிய என்னென்ன விஷயங்கள் தொலைக்காட்சியில இருக்குங்கிறது உங்களோட கருத்து?
சார் அதாவது சார் பொழுதுபோக்கு சாதனங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது பெரிய தாக்கத்தை கொடுக்கும் எந்த ஒரு சமூகத்திலுமே. எந்த ஒரு பொழுதுபோக்கு சாதனமா சினிமாவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பொழுதுபோக்கு சாதனம்னா தொலைக்காட்சி பெட்டி. இன்னைக்கு சிறுவர்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பொழுதுபோக்குன்னு அப்படின்னா தொலைக்காட்சி பெட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அக்கா பையன் சார், அந்த பையன் வந்து ஹோம்ஒர்க் செய்ய அப்படின்னு எங்க அக்கா சொல்றதுக்கு அந்த பையன் திருப்பி சொல்றான், இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் சாவுக்கு நீ தான் காரணம், எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையன் முன்னாடி யாரும் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது கிடையாது. எவ்வளவு வயசு அவருக்கு? அவர் செகண்ட் படிக்கிறாரு. 7 வயசு இருக்கும், 6 வயசு 7 வயசு இருக்கும். இந்த வார்த்தைகள் அவன் முன்னாடி யாருமே பயன்படுத்துறது. இது அவ எங்கே இருந்து எடுத்தா நெடுந்தொடர்கள்ல இருந்து. எங்க அக்கா பார்க்கக்கூடிய நெடுந்தொடர்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இது மூலமா இதுவும் ஆபாசமான காட்சியை தான் மாத்திரலாம் சார். நாடகங்கள்ல இந்த மாதிரியான ஒரு வசனங்கள் வந்தா மாத்த முடியாது. அந்த குழந்தையோட மனசுல பதிஞ்சிருது. அந்த குழந்தை இந்த மாதிரியே பேசுது. இது 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது, நமக்கு முன்னாடி பேசும்போது பெருசா தெரியாது. 40 பேருக்கு முன்னாடி பேசும்போது இங்க பாத்தியா அந்த குழந்தை எப்படி பேசுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வருது. சோ இந்த மாதிரி தீர்வு வந்து தணிக்கையா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த மாதிரியான ஒரு சென்சார்ஷிப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான நாடகங்கள் இப்ப ஒரு சில நிகழ்ச்சி இருக்குது. உதாரணத்துக்கு சென்சார்ஷிப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே சொல்லானது சினிமால பேசப்பட்டிருந்ததுன்னா சென்சார் ஆயிருக்காது. ஏன்னா அதோடைய சென்சருக்குள்ள பொருந்துமான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்ல, என்னுடைய புரிதல் ஆகாது அப்படின்னு. ஒருவேளை இது வந்து டெலிவிஷன் கோஸ்ட் சென்சார் வச்சுக்கோங்க, தணிக்கை செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வரி சென்சார் ஆகாம வரும், அப்பயும் இந்த குழந்தை பார்க்கும் பேசும். சார் இது என்ன சார் என்னன்னா தணிக்கைங்கிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சினிமால இன்னும் ஒழுங்கா இல்லைன்னு தான் சொல்லுவேன். கமல் சொல்லுவார்ல கடவுள் இருக்கா இல்லையான்ற முக்கியம் இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தணிக்கை வேணுமா வேணாமாங்கிறத விட தணிக்கை ஒரு வேலை நல்லா பார்த்தா கரெக்டா இருக்கும். அதான் நான் ஒரு இது கேட்கிறேன் சார், சினிமால இன்னும் நிறைய வட்டணுங்கிறீங்களா? ஆமா சார். அதாவது சலீம் திரைப்படத்தை அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த திரைப்படத்தை நான் டிவியில பார்த்தேன் சார். டிவியில பார்த்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மஸ்கிட்டோ இதுல இருந்து இன்ஜெக்ட் பண்ணா இறந்துருவோம், ஒரு நார்மல் இன்ஜெக்ஷனை யார் வச்சு இன்ஜெக்ட் பண்ணா பிக்ஸ் வந்து இறந்துரும். ஒருத்தன் சாகணும்னா போய் 4 இது தூக்க மருந்து கேட்டா கூட தரமாட்டாங்க. தூக்க மாத்திரை போய் மெடிக்கல்ல கேட்டா ஸ்கிரிப்ட் இல்லாம தரமாட்டாங்க. சோ இதுக்கு நம்ம சாகணும் நினைச்சா வீட்டுல இன்ஜெக்ஷன் இருக்கும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் இருக்கும், வீட்டுல வந்து மஸ்கிட்டோ காயில்ஸ் இருக்கும். சோ அவன் ஈஸியா இறந்து எப்படி கொல்லணும் எப்படி சாகணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லி தந்துடுறாங்க சார். இப்ப தணிக்கை குழு எதுக்குன்னா ஒரு படத்துக்கும் சரி இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல இருக்கிற எல்லா இதுவுமே அதுல இருக்க தேவையில்லாத சீன்ஸ் அதெல்லாம் கட் பண்றாங்க. சீரியல்லே அதே தான் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. தேவையில்லாத அன்வான்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த சமூக சீர்கேடுகளை வளர்க்கிற நிறைய சீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாக்குறாங்கன்னா இப்ப நண்பர் படம் பார்க்க போறாருன்னா ஒரு யதார்த்தமா வேணும்னு சொல்றாங்க. படமா யதார்த்தம்னா என்ன, வாழ்க்கையில நடக்கிறதா அவங்க எடுக்கிறாங்க. சீரியலே அதான் பண்றாங்க. வாழ்க்கையில நடக்கிறதா யதார்த்தமா அவங்க கொடுத்தாகணும். ஒரு ரியாலிட்டிக்காக தான் அது பண்றாங்களே தவிர அதை நீங்க வந்து என்ன பண்றீங்க, அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஒரு பேட் இதாக பாக்குறீங்க. அது சீரியலோ படமோ இல்லாட்டி வேற ஏதாவது படைப்போ அது சமுதாயத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தானே தவிர அது புதுசா வேற ஏதோ உலகத்துடைய நிகழ்வுகளை காட்டுறது அல்ல. அப்படிங்கும் பொழுது அதுதான் ரியாலிட்டி. அதை நம்ம எப்படி மறுக்க முடியும், இல்ல மறைச்சிட முடியும்? சார் நான் 8th படிக்கும்போது வந்து ஒரு நியூஸ் சார், அதாவது நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக 2 பசங்க பிளான் பண்றாங்க. ஒரு பையனை கடத்தி அவங்க அப்பாட்ட பணம் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. விபரீதமா அந்த பையன் இறந்துட்டான். இறந்தவன குப்பத்தொட்டில தூக்கி அந்த பையனோட உடம்ப போட்டுட்டு இவனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப்னா அவங்க நார்மல் லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியல. என்னன்னு சொல்லி அப்புறமாட்டி ஒரு இதை வச்சு எவிடன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சப்ப அவங்க கடத்திட்டு வந்துட்டு அந்த இடத்துல மிளகா பொடி போட்டு போயிருக்காங்க. இது ஒரு திரைப்படத்துல எங்க இருந்து கண்டுபிடிச்சோன்னு ஒரு திரைப்படத்துல பார்த்தேன். மோப்ப நாய் வந்துச்சுன்னா மிளகா பொடி இருந்தா கண்டுபிடிக்கணும். இது வந்து எனக்கு திரைப்படத்துல பாத்துருக்கான். இதையும் சார் சென்சார் இல்ல ஏதாவது புரியாத ஒரு வாழ்க்கை சோடியம் ஹைட்ராக்சைடு தூக்கிட்டு போனா நைட்ரஸ் பெராக்சைடு தூக்கிட்டு போனா அவனுக்கு தெரியாது. மிளகா பொடினா வீட்டுல இருக்க அவன் தூக்கிட்டு போயிருவான். மாதிரி மஸ்கிட்டோ காரியை நான் சொன்னேன். இந்த திரைப்படத்துல வந்து இன்ஃபுளுன்சா வைரஸ்னு ஒரு புரியாத ஒரு வைரஸ் பேர் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மஸ்கிட்டோ காயின்றது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விஷயம், மிளகா அப்படின்றது வீட்டுல இருக்க விஷயம். இது நேரடியா சென்சார் பண்ணாம நம்ம வீட்டுல டிவில வந்து இருக்குது சார். அல்ல இது இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம வந்து திரைப்படங்கள்ல வரும்பொழுது வெட்டப்படுது. நம்மளுடைய பார்வைக்கு ஒரு ரெகுலேட் பண்ணி தான் கொடுக்கப்படுது. அதுல வந்து ஒரு ஏ கண்டென்டா இருந்தா அது ஒரு ஏ சர்டிபிகேஷன் கொடுக்கப்படுது. ஆனா இதே விஷயங்கள் சீரியல்லயோ இல்ல மற்ற நிகழ்ச்சிகள்லயோ வரும்போது அது நேரடியா எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல். கண்டிப்பா விளம்பரம் இருக்குங்கன்னா இத வந்து இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து ஒரு விளம்பரத்துடைய பேரை பாக்குறதே கிடையாது. நடிகையோ இந்த மாதிரி மக்கள் விரும்புறதுனாலதான் அந்த மாதிரி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆண்கள் தான் ஒரு விளம்பரம் நடிக்கணும் அப்படின்னு கிடையாது. பெண்களும் அதே இடத்துக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் நடிக்க முடியுங்கிற வைக்கணும். அதை நீங்க சம உரிமைன்னு பாக்குறீங்களா? எந்த ஒரு விளம்பரத்துல இல்ல பெரும்பாலான விளம்பரத்துல பெண்களை வந்து சக்தி மிகுந்தவர்களா காட்டுறாங்களா, இல்லன்னா ஒரு காட்சி பொருளா ஒரு போக பொருளா காட்டுறாங்களா? நம்ம மரபுகள் படி ஆண்களுடைய உள்ளாடை விளம்பரத்துக்கு பெண்கள் எதற்கு?
ஆக்சுவலா வந்து அப்படி காட்டினாதான் வாங்குறாங்க சார், அதான் ரியாலிட்டி. Yeah. வாங்குறதுனாலதான் நீங்க வாங்காதீங்க. இந்த ப்ராடக்ட்ல உமன்ஸ் இப்படி பேஸ் பண்ணி காட்டுறாங்க, போராட்டம் நடத்துங்க. நடத்தி இது தேவையே இல்ல, இந்த ப்ராடக்ட் இப்படி காட்டுறான், நிறுத்துங்க. போராட்டம் நடத்தினா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக போராடுறோம்னு சொல்லுவாங்க. நம்ம நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணுங்க, இது வந்து ரொம்ப வயலண்டா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதான் சார் சென்சார்னு சொல்றோம் நாங்க, அதான் சென்சார் பண்ணி சொல்லுங்க. இல்ல அத நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் மாதிரி சொல்றாங்க சார். இல்ல சரியா சித்தரிக்கப்படுதா இல்ல வந்து மோசமா சித்தரிக்கிறாங்களா, அதுல ஆபாசம் இருக்கு, வன்முறை இருக்கிறது. ஆகையினால இது ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. அது சாத்தியமா? இதோட பிராக்டிகாலிட்டி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுகிறது. வேண்டும், தணிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிஜை கேட்க இருக்கின்றது. இது பிராக்டிகலா இன்னைக்கு எவ்வளவு தொலைக்காட்சிகள் இருக்குன்னு தெரியும், எவ்வளவு தொலைக்காட்சி தொடர்கள் வருதுன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கண்டென்ட், இதுக்குன்னு ஒரு அமைப்பு பார்க்கணும் அப்படின்னா இஸ் இட் a practical job? ஏன் சார், நடக்கணும்னு நினைச்சா நடக்கும், எது வேணாலும். நடக்க முடியாது நினைச்சா நடக்காதுல்ல சார். எஸ், அப்படி இல்ல சார். இப்போ வந்து நீங்க திரைப்படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்தை நீங்க தணிக்கைத்துறை மூலம் அந்த ஆய்வு செஞ்சு அதுக்கு யூஏ சான்றிதழ் வழங்கிடலாம், ஈஸியா வழங்கிடலாம். ஆனா இப்போ ஒரு தொலைக்காட்சி சின்னத்திரை மீடியான்றது நூற்றுக்கணக்கான சோர்ஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான சீரியல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு சீரியல்ஸ் வந்து 1 வருஷம்ல 2 வருஷம்ல 4 வருஷம் 5 வருஷம் போயிட்டே இருக்கும். நீங்க இதை உட்காந்து நீங்க மெனக்கிட்ட உட்காந்து நீங்க அதுக்குன்னு ஒரு தணிக்கைத்துறையை போட்டு நீங்க வந்து சாத்தியமில்லாத ஒண்ணா இருக்கு சார். இது கண்டிப்பா இம்ப்ராக்டிகல் அப்படிங்கறதுங்க. இல்ல ஒரு இம்ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கறதுக்காக இது வந்து அவரே சொன்ன மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்கு, இந்த ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது மட்டுமே இது செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டாமா? ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் ஏதாவது நம்ம வந்து வலுவா கற்க போறோமோ? இப்போ சார் அவங்க பாலியல் கொடுமைகளை தடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டெலிவிஷனுக்கு வந்து சென்சார் போர்டு போட்டா மட்டும் பத்தாது சார். ஏன்னா இன்னைக்கு வந்து முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி டெலிவிஷன் வந்து இப்ப மெயின் என்டர்டைன்மெண்டே கிடையாது சார். இப்போ வந்துருச்சு பேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ஏகப்பட்டது போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிர்பயாவே எடுத்துக்குவாங்க. இந்தியாவின் பாலியலும் வன்முறையுமா இதுல இருக்குன்னு கேக்குறீங்க? அதான் சொல்றேன், அதுல இல்லாததா இருக்கு. இப்ப நிர்பயாவை வந்து பேஸ் பண்ணி இந்தியாவின் மகள்னு சொல்லிட்டு ஒரு பிலிம் எடுத்தாங்க. அதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு தடை வச்சாங்க. ஆனா அடுத்த 5வது நிமிஷம் அது நெட்ல எல்லாத்துக்கும் பரவுச்சு சார். இது வந்து இன்னைக்கு பிராக்டிகலான ஒரு விஷயமா இன்னைக்கு கையடக்கத்துல எல்லாம் வந்தாச்சு. வாட்ஸ்அப்ல அடுத்த செகண்ட்ல வரப்போகுது. அதுல வராதா தொலைக்காட்சியில அதுவும் கூடுதல் பொறுப்புணர்ச்சி இருக்க கூட நிச்சயமா ஒரு அடிப்படை பொறுப்புணர்ச்சி மற்ற ஊடகங்களை காட்டிலும் தொலைக்காட்சிகளுக்கு அதிகம். இட்ஸ் அபவுட் கிரெடிபிலிட்டி. அந்த சூழ்நிலையில தொலைக்காட்சி இதுல வராத தொலைக்காட்சியில வந்துட போகுது. they have a point. சார் தப்புல என்ன சார், சின்ன தப்பு பெரிய தப்பு, அது பெரிய தப்பு இது சின்ன தப்பு. தப்புன்னா தப்பு தானே சார். அப்படி என்ன தொலைக்காட்சிகள் அவ்வளவு மோசமான கண்டென்ட் வந்துருது சார்? ஒரு நிகழ்ச்சி இருக்கு சார், அதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைய ஒரு வளாகத்துக்கு எடுத்துட்டு வந்து இத்தனை கேமராவை வச்சு அதை வச்சு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே போட்டு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பிரபலமான நிகழ்ச்சி போயிட்டு தான் இருக்குது சார். நான் ஒரு கான்செப்ட் பாக்குறேன் சார், அதுல ஒரு ஓரின சேர்க்கை பெண்கள் 2 பெண்கள், அதை பத்தின கான்செப்ட். அவங்க வந்து இந்த விஷயம் இவங்க ஓரின சேர்க்கை பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா அந்த ஒரு பெண்ணுடைய தங்கையும் தம்பிக்கும் திருமணம் ஆகாது வெளியே தெரிஞ்சுனா அப்படின்றதான் பிரச்சனை. ஆனா அதை கேமரா முன்னாடி சொல்றாங்க. அந்த தம்பியும் தங்கச்சியும் பேஸ் போட்டு காட்டுறாங்க, ஷேடோ பண்ணல. அந்த பையன் அவங்களுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அதாவது ஒரு வளாகத்தில் நீங்க நான் நல்லது பண்ணணுமே நீங்க சார், கவுன்சிலிங் பண்ணுமே நீங்க அந்த கேமரா தூக்கி ஓரமா வச்சுட்டு அப்புறமாட்டி பண்ணுங்க. ஏன் அந்த கேமரா வச்சுதான் அந்த கவுன்சிலிங் பண்ணணுமா? உங்க டிஆர்பி ரேட்டிங் ஏத்தணுங்கிறதுக்காக ஏன் எப்படி பண்ணி இந்த குடும்பத்துடைய வாழ்க்கை சரி சொசைட்டி இங்க திருத்துங்க, அதுக்காக ஏன் ஒரு குடும்பத்தை வெளிக்கடாவாக்கணும்? இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்து வராம இருக்குன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு, இதனால இந்த தீர்வு கிடைச்சிருக்குன்னு மக்களுக்கு தெரியணும்ல. நார்மலா ஒரு செய்தித்தாள்கள்ல ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டா கூட அவங்க பேர் மாற்றப்பட்டு தான் போடுறாங்க. ஆனா அந்த தொலைக்காட்சியில அப்படியே பேர் போடுறாங்க, அப்படியே அவங்களோட முகத்தை காண்பிக்கிறாங்க. சோ இது எப்படி தீர்வாகும்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன டாக் ஷோ கேக்குறேன் சார். அந்த டாக் ஷோல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மர்டர் இஷ்யூ வந்து ஃப்ரண்ட் கொண்டு வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அது ஜட்மெண்ட் தந்திருக்காங்க. இப்போ வந்து அது சென்சார்ஷிப் பண்ணி அதுதான் அவருடைய கேள்வி. ஜட்மெண்ட் தர வேண்டியது தொலைக்காட்சிகளா? இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். ஜட்மெண்ட் வந்து அவர் தரல. அந்த கேஸ் வந்து வெளியே வந்துச்சு, அவங்க உண்மையை சொல்றப்ப அது வந்து போலீஸ்க்கு எடுத்துட்டு போய் கோர்ட்ல தான் கேஸ் தராங்க. அவங்க வந்து ஜட்மெண்ட் தரல. ஜட்மெண்ட் இந்த சென்ஸ் அவங்க வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் நீதி தராங்க. இப்ப வந்து சென்சார்ஷிப் தந்தாங்கன்னா வந்து அந்த விஷயத்தை வந்து மறைச்சிருவாங்க. இது வந்து வயலண்டா இருக்கு, நம்ம வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிட்டாங்கன்னா அப்ப வந்து வெளியே வந்திருக்காது இந்த மாதிரி விஷயம். நம்ம என்ன பண்றோம்னா வந்து we are not appreciating anything. certain things வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். தப்புகளை நம்ம எப்ப நம்ம வந்து வந்து அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே டைம் நல்லது அப்ரிஷியட் பண்ணலாம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நீங்க சொன்ன ரக நிகழ்ச்சிகள்ல முந்தைய காலகட்டங்கள்லயும் வந்திருக்கு. அது பல பிரச்சனைகளை முடிவுக்கும் கொண்டு இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கணும். எஸ், சின்ன ஒரு சர்வே ரிப்போர்ட் சார். கேமி அகாடமின்னு ஒரு ஃபவுண்டேஷன், சரி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் ஆல்கஹால் ரிசர்ச்சிங் சென்டர் ஆஃப் யூத் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் 2006 to 2011 இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல
30% இளைஞர்கள் டெலிவிஷன் மூலியமா அது மது அருந்துதல் அது மூலியமாகத்தான் இந்த பழக்கத்திற்கு அடிமையாயிருக்காங்க. தொலைக்காட்சிகளை பார்த்தா? ஆமா, தொலைக்காட்சி மூலியமாக. Are you sure? தொலைக்காட்சியை பார்த்து மது பழக்கத்துக்கு ஆளாறாங்களா? தொலைக்காட்சி மூலியமாக 30% இளைஞர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்களா? யுனெஸ்கோ ரிப்போர்ட் சார். யுனெஸ்கோவே சொல்றாங்களா தொலைக்காட்சியை பார்த்து மது பழக்கத்துக்கு ஆளாறாங்க? தொலைக்காட்சி மூலியமாக. ஓஹோ 30% இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு கற்றுக்கொண்டார்கள், அடிமையாக. நாட்டில் எடுக்கப்பட்டது இது? அமெரிக்கால சார். அமெரிக்கால? நம்ம நாட்டுல இல்ல, நம்ம நாட்டுல தொலைக்காட்சி பார்த்தா பண்ணணுமா? அதான் சார், அது வந்து கெட்டு போறவங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா மீடியா வந்து அந்த அளவுக்கு இதுவாகி போச்சு. ஆனா பர்டிகுலரா வந்து அவங்க என்ன பண்றாங்க, டிவியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டிவில காட்டுறது மட்டும்தான், அது மட்டும்தான், அதுல இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கிறாங்களே தவிர மற்றபடி இப்ப நீங்க சொல்ற மாதிரி சின்ன வயசு பசங்க கூட எல்லாமே பண்ணுது. வாட்ஸ்அப் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு, எல்லாமே அவங்களும் பண்றாங்க. அது வந்து தொலைக்காட்சி மூலியமா தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்கன்றது ஒரு தவறான கருத்து சார். தட் இஸ் ரைட். ஆனா தொலைக்காட்சின்னு ரெஸ்பான்சிபிள் மீடியம் அப்படிங்கும்போது வாட்ஸ்அப்போ இல்லாட்டி நீங்க சொல்லக்கூடிய மத்த சமூக வலைதளங்களோ அன்ரெகுலேட்டடா இருக்கு. இது வந்து எல்லாரையும் சென்றடையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் பொறுப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பட் நீங்க சொல்ற மாதிரி மற்ற சமூக ஊடகங்கள் இருக்கிற நிச்சயமா பெருமையோட சொல்லலாம். மற்ற ஊடகங்களை காட்டிலும் மற்ற சமூக ஊடகங்களை காட்டிலும் நிச்சயமாகவே இந்தியன் மீடியா ஒரு சுய கட்டுப்பாடோட தான் நடந்துட்டு இருக்குங்கிறதுல மாற்றிக்கிறதுல அதே வேளையில சில குற்றச்சாட்டுகள் இருக்கவே செய்கின்றன. நான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன், இந்த தணிக்கை அப்படிங்கிறது புதுசா அந்த நாட்டுக்கு அப்படின்னா இல்ல, ஒரு முற்றிலுமான தணிக்கையை கூட இந்திய ஊடகங்கள் சந்தித்திருக்கின்றன எமர்ஜென்சி காலகட்டத்துல. அது எவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னு அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு, அந்த காலகட்டத்தை கவனிச்சவங்களுக்கு தெரியும். இந்த ஊடகம் என்ன வெளியிட்டாலும் என்ன செய்தி வெளியில வந்தாலும் கூட அரசு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சியை கையாண்டவங்க பார்த்து அதற்கு பிறகு ஓகே பண்ண பிறகுதான் வந்து ஒரு காலகட்டம். ஒருவேளை நீங்க வந்து இந்த தொலைக்காட்சிங்கிறது 24/7 மீடியம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டுப்பாடுகள் வந்தால் மக்களிடம் போக வேண்டிய கருத்துக்கள், சிலருக்கு போக வேண்டாம் என்ற கருதக்கூடிய கருத்துக்கள் தடை செய்யப்பட்டுவிடும். சோ போக வேண்டிய கருத்துக்கள், போக வேண்டிய செய்திகளும் கூட தடைப்பட்டுவிடும். ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். சார், இப்ப வந்து ஒரு சாமியார் வந்து தப்பு பண்ணாரு அப்படின்னா நித்யானந்தா அது பார்த்தோம்னா அவர் தப்பு பண்ணான்னு காட்டினா போதும். ஆனா நான் அந்த நித்யானந்தா ரஞ்சிதா முத்த காட்சிகளை நியூஸ்ல பார்த்தேன் நாளைக்கு 8 மணிக்கு நியூஸ் சேனல் போட்டுட்டு இருக்கும்போது முத்த காட்சிகள் கட் பண்ணாம வந்துட்டு இருந்துச்சு. ஐயா, அந்த நித்யானந்தா வெளியில வந்ததுக்கு பிறகு பல போலி சாமியார அந்த மீடியாவில் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு சார். அதுக்காக அந்த காட்சியை வெளியிட்டு தான் நீங்க உங்களை குற்றம் சாட்டணும் இல்லையே. காட்சி உங்கள்ட்ட சப்போர்ட் இருக்குது, உங்கள்ட்ட சாட்சி இருக்குது. அதை அத்தனை பேருக்கு முன்னாடி வெளியே சின்ன குழந்தைங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க அந்த தொலைக்காட்சியை. அப்படி வெளியிடணும்ன்றது அவசியம் இல்லையே. எங்கள்கிட்ட காட்சிகள் இருக்குது. நாங்க ஒருவேளை எங்களுக்கு வந்து இது வந்து சட்ட ரீதியான சந்திப்புகள் வந்து நாங்க அந்த காட்சிகள் அப்ப கொடுக்குறோம் அப்படின்னு நிறுவனம் பண்ணிருக்கலாமே. பட் அதே வேளையில இந்த மாதிரியான இன்னைக்கு நம்ம சொல்றோம் சென்சார் வேணும் அப்படின்னு, பட் தெர் இஸ் a check and balance. இன்னைக்கு சைனாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சைனாவுக்கும் மற்ற முன்னேறிய கருத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க நீங்க சில வெப்சைட்டை பார்க்கவே முடியாது. அங்க ஊடகத்துல அரசாங்கம் என்ன கருதுதோ அதான் நீங்க பார்க்க முடியும். மேலும் பல நாடுகளை குறிப்பிட முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலை அதை நோக்கி இது கொண்டு போய் விட்டுறாதா? இன்னைக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லாம கருத்துக்கள் வெளிப்படுத்தாம ஒரு அரசாங்கமோ அதுக்குன்னு அமைக்கப்படுற ஒரு அமைப்போ அது என்ன மக்கள் பார்க்கணும்னு நினைக்குதோ அது மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுறாதா இந்த மாதிரியான ஒரு சென்சர்ஷிப், இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள்? சார், இந்த சென்சார்ஷிப்ங்கிறது ஊழல் விஷயத்தை வந்து முகத்திரையை கிழிக்கிறதுக்கு எதிரானது கிடையாது. நாங்க சொல்றது ஒரு சில இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள், வன்முறை, அதாவது உடல் வெட்டப்பட்டு அந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த இது சொல்லல. நீங்க சொல்வது இந்த ஒரு வன்முறை, ஆபாசம், போக வேண்டாத காட்சிகள், கருத்துக்கள் இவற்றையெல்லாம் கொண்டு சேர்ப்பதில் செய்யப்படும். ஒரு சில இடத்துல செய்திகள்லயுமே நான் சொல்றது அந்த நித்யானந்தா விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில செய்திகளுக்குமே எப்படி நீங்க வந்து ஒரு செய்தியை வந்து சென்சர் அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு முற்றிலும் ஆபத்தானது இல்ல. எது செய்தியா போடப்படணும், எது வந்து காட்சியா காட்டப்படணும் அப்படின்னு ஒரு அமைப்பு முடிவு செய்தால் அது எங்க போய் முடியும்னா எது அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் காட்டப்படும். நடந்த செய்தி சென்சார் பண்ணி 10 நாள் கழிச்சு தான் அதுதான் நடந்தது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அதுதான் நடந்தது. பதிப்பார ஒவ்வொரு செய்தியும் அங்க எமர்ஜென்சி இன்சார்ஜா யார் இருந்தாங்களோ அந்த காலகட்டத்துல அரசியந்திரத்தை யார் இயக்கிட்டு இருந்தாங்களோ INB மினிஸ்ட்ரியில அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியிட இருந்தது. மக்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து
என்ன இருந்துச்சுன்னா மூவிஸ்க்கு இருந்துச்சு. இப்ப அடுத்து நம்ம வந்து கொஸ்டின் மார்க் வந்துருச்சு சின்ன திரைக்கு மீடியாக்கெல்லாம். அடுத்து என்ன மேடை பேச்சுக்கு வரும். ஒவ்வொருத்தர் அரசியல் வர நின்னு பேச சொல்லுவாங்க. நில்லு அந்த கட்சிக்காரன் வந்து பேச சொல்லு, எப்படி பேச அந்த வார்த்தை நிறுத்து அதை கட் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை போடு. இது வந்து இவங்க ஆர்டர் பண்ணி அவங்க கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது. இதாட்டம் வந்து ஒவ்வொரு பேச்சாளரும் ப்ரொட்டஸ்ட் கூட நான் வந்து போராட்டம் பண்ண போதுன்னா இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் தரணும். சார் இதான் சார் படிப்பேன், இதெல்லாம் நீ போடாத, இது வந்து நான் வந்து சரி பண்ண முடியாது, நீ மாத்து. இதாட்டம் வந்து ஒவ்வொருத்தரும் மாத்த அங்க கருத்து சுதந்திரம் முற்றிலும் அழியப்படும். இது வந்து நம்ம டெமோக்ரஸி வந்து முடிஞ்சு போயிடும். அதோட டெமோக்ரஸிக்கு வந்து இங்க வந்து கொஸ்டின் மார்க் வருது. நம்ம வந்து சொல்லல சென்சார்ஷிப். நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். சென்சார்ஷிப் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு தமிழ் இவர் என்னெல்லாம் சொல்றாரோ இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கலாம். இத மாதிரி நடைமுறையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் மேடை பேச்சுகள் மற்றும் அந்த நம்ம வெளியில நடக்கிற விஷயங்கள் வந்து மக்களை அதிகமாக போய் சேர்க்கிறது. மீடியா தான், ஊடகம் மீடியா ஓட்டு போடுது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்கள் கிட்ட தான் பிரச்சாரம் பண்றாங்க. நீ பிரச்சாரம் பண்ற அடுத்து மீடியா மூலமா இன்னும் சில வருடங்களில் இது வந்து கேள்விக்குறியா வரும். மேடை பேச்சுக்கு சென்சார்ஷிப் வேணுமா, அதுக்கு வந்து 10 பேர் வைக்கலாம். அடுத்து சாரை கூட அந்த லைன்ல நிக்கலாம், நான் இந்த பேச போறேன் என்ன பாப்போம், அப்புறம் இவருக்கு கேள்வி கேட்கலாம். இது மட்டும் நான் சொல்ல வரல. இப்போ மக்களிடம் வேகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஊடகம் மட்டும்தான். நீ 4 தெருவுல மேடை போட்டு பேசலாம், அதெல்லாம் ஒரு 4 பேர் 40 பேர் தான் கேட்பான். ஆனா ஊடகம் இப்பதான் வந்து மீடியான்னு வந்து சின்ன பேசுறதுக்கு முன்னாடி எது வந்துச்சு? சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து என்ன வந்துச்சு? இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு. மேடை பேச்சு தான் இன்ஃபுளுன்ஸ். காலகட்டம் இன்னைக்கும் வந்து தெரு தெருவா போய் மக்கள்கிட்ட டைரக்டா தான் பேசுறாங்க. வந்து அவங்க டிவில வந்து போட்டு டிவில அந்த சேனல் நான் பிரச்சாரம் பண்றேன்னு யாருமே சொல்லல. இல்ல அந்த மாதிரி பிரச்சாரம் நடக்குது. ஆனா அந்த பிரச்சாரங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்ற சப்போர்ட் அவர் சொல்லக்கூடிய வாதம் அப்படிங்கிறது இந்த ஊடகங்களுடைய தாக்கம், இதனது வீழ்ச்சி அதிகம் அப்படிங்கிறது. வீழ்ச்சி அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து நியாயமா? கட்டுப்பாடுகள் வந்து தேவைதான். சில நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் முழுக்க கட்டுப்பாடுகள் தேவை. சென்சார்ங்கிறத விட அந்த பிராட்காஸ்டிங் கவுன்சில் மூலமா கட்டுப்பாடுகள் சிலது இல்லங்க. நீங்க இப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒரு நிகழ்ச்சி வந்து ஆபாசமா இருந்தது, வயலண்டா இருந்தது, வன்முறை தூண்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு வியூவரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். And they can take action. அதற்கான நேரம் இருக்கிறது இல்ல. இப்ப மக்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க போன் பண்ணி சொல்லலாம். இப்ப எல்லா சேனல் கீழே அது மட்டும் இல்லாம சென்சார்ஷிப் யாருக்குமே தேவையில்ல. தனி மனித ஒழுக்கம் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. தனி மனித ஒழுக்கம் எங்க இருக்குதோ அங்க வந்து சிறந்த விழுங்க எல்லா இடமும். நீங்க வந்து டைரக்டர் இப்ப வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட கொண்டாடுனா அவரு நல்லது எடுப்பாரு. ஓகேங்களா? இதாட்டம் ஒன்னொன்னு நீங்க எல்லா இடத்துல சென்சார்ஷிப் கட் பண்ணனா உண்மை வராது. தமிழ் ஈழம் எப்படி வெளியே வந்துச்சு இஷ்யூ? நான் ஒரு தமிழ் பற்று கொண்டவன். நான் வந்து ரொம்ப நாளா வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தேன். என்ன நம்ம தமிழர்கள் இப்படி அடிபடுறாங்க, அங்க யாருமே வந்து போட்டு காட்டுற மாதிரி மீடியா தான் கொண்டு வந்துச்சு. ஆனா மீடியால உட்காந்து காட்டி எங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதுன்னு. நான் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நீங்க சொல்ல அது வரைக்கும் போயிடும். இப்ப நீங்க வந்து தொலைக்காட்சி தொடர்ல ஆரம்பிக்கும், ஆபாசம் இருக்கா வன்முறை இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வரைக்கும் இல்லாட்டி எந்தெந்த விஷயம் வரணும்ன்ற வரைக்கும் இங்க ஆரம்பிக்கும், அங்க போய் முடியாது. சென்சார்ஷிப் வயலன்ஸா போயிடும். அந்த தமிழகத்துல நடந்தது வயலன்ஸ், கொடூரமா வெட்டி கொண்டாங்க, சுட்டு கொண்டாங்க. அதெல்லாம் வந்து வயலன்ஸ் சொல்லி மறைச்சிட்டீங்கன்னா தமிழ் மக்களுக்கு தெரியாது. நீ ஒரு தமிழ், நான் ஒரு தமிழ், தமிழனுக்கு தமிழ் உணர்வே இல்லாம போயிடும். அந்த மாதிரியான பெரிய விஷயங்களை நான் சொல்ல, இந்த பொழுதுபோக்குக்காக பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த பொழுதுபோக்குகள்ல இந்த மாதிரியான விஷயங்களை புகுத்த வேண்டாம். பொழுதுபோக்கா பார்த்துதான் நம்ம இப்படி இருக்கோமே. கொஞ்சம் உணர்வோட பார்ப்போம். உணர்வோட பார்த்தோம்னா வந்து நம்ம இன்னத்துக்கு வேற இடத்துக்கு போயிருப்போம். அங்க அடிபட்டது யாரு? உன்னோட இனத்துக்காரன், உன் தமிழன். அப்போ கோவம் வரல, வரும். எப்ப வரும்? நீ அதை பாக்குறப்ப அது காட்டினது யாரு? ஒரு மீடியா. அங்க போயிட்டு நீ சென்சார்ஷிப்பை கொண்டு வந்து இதை நீ காட்டக்கூடாதுன்னு தடை பண்ணினா உன்னை முற்றிலுமா அப்புறமா நீ தமிழன் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில நிகழ்ச்சிகள் அது செய்தி நிகழ்ச்சிகளாவே இருக்கட்டும், தன்னுடைய சுயநலத்துக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தினாங்க தமிழ். ஏன் 2009 மே 18 தொட்டு ஏன் அதெல்லாம் வெளியிடல சார்? 2009 மே 18க்கு அப்புறம் விடுதலை புலிகள் இயக்கத்தை கலைச்சதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் வெளியிட்டாங்க. ஆவணங்கள் எப்ப கிடைக்கப்படுறதோ அது நார்மலா ஒரு இதுல வந்து போர்க்குற்றம் கூட போட பயந்தாங்க சார். நம்மளுடைய டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துச்சு. அந்த கேம்புக்குள்ளே இருந்த சில பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியிட்டாங்க. அதெல்லாம் வந்து எத்தனை மீடியால வந்துச்சு. அது வந்து நீங்க பாக்கல, அது நான் பார்த்தேன். இல்ல சார், அதாவது நம்ம என்ன பண்றோம்னா முழுக்க மீடியா எதுக்கு யூஸ் பண்றோம்னா பொழுதுபோக்கு. இப்ப இது வரைக்கும் பேசினோமே எத்தனை பேர் நம்ம வந்து பொழுதுபோக்கு அம்சத்தை வெளியே வந்தோம். பேசுறது ஆபாசம், எல்லாத்துலயும் ஆபாசம். ஏன் ஆபாசத்தை விட்டா வேலை எதுவும் இல்லையா? பேசுவோம், நிறைய இருக்குது. நம்ம மீடியாவை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஆபாசத்தை பத்தி பேசுறதுக்கு. எல்லாத்துலயும் விளம்பரத்துல ஆபாசம். ஏன் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது ரியாலிட்டி. எங்க போனாலும் ஆபாசம் இருக்கிறது. ஆபாசத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? சொல்லல சார், நான் சொல்றேன். டெமோக்ரஸின்னு சுத்தமா நீங்க கல்ச்சரை தானே அழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றீங்க எத்தனை பேர் வந்து எல்லாருமே போதி தர்மனா பிறக்க முடியாது. தனி மனித ஒழுக்கம்னா எத்தனை பேருக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கு?
அத்தனை பேரும் தனி மனித ஒழுக்கத்தாலேயே பிறக்க முடியாது. பிறக்கிற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. கெட்டவர்களையும் நாங்க நல்லவங்களா மாத்தணும்னு சொல்லிதான் சென்சார் போடுங்க அப்படின்னு கேக்குறோம். அந்த தனிமனித அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்றீங்க நீங்க இந்த தனிமனித ஒழுக்கம் சொல்றவங்க, தனிமனித ஒழுக்கம் சொல்றவங்க லேடிஸ் தான். நீங்க தனிமனித ஒழுக்கம் சொல்றவங்க சாரி அந்த மாதிரி எல்லாம் இருக்க ஏன் டிவி உங்களுக்கு தனிமனித ஒழுக்கம் சொல்றீங்க? உங்களுக்கு ஏன் நீங்க வந்து சாரி சுடிதார் விட்டுட்டு அத பாத்துட்டியா அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க? எங்களுடைய காலேஜோட ட்ரெஸ் கோட் என்னன்னா சுடிதார் தாங்க. நான் போடுறது அதுதாங்க. சுடிதார் இஸ் ஆல்வேஸ் ஓகே. சுடிதார் சாரி ஓகே. அந்த பாத்துட்டு அத பாத்துட்டு ஏன் நீங்க வேற மாதிரி சுடிதார் போட அந்த அத மாதிரியே போடணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நாங்களும் சொல்றோம். தொலைக்காட்சி இப்படி எல்லாம் மாறுறோம். ஏதாவது யார் யார் போடணும் அப்படிங்கிறது வந்து அதுவுமே கூட திணிப்பு. நீங்க சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு எதிரானது சார். இப்ப எந்த ஒரு செய்தி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் சார். நான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். கரூர் மாவட்டத்துல நடந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி, அந்த தனியார் பொறியியல் கல்லூரியில வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னா வந்து பாத்தீங்கன்னா 4 பொண்ணுங்க ஸ்பாட் அவுட். இந்த இடத்துக்கு மேல இல்ல சார் காலி. இந்த இடத்துக்கு மேல காலி தேங்காவோட கரண்டி புட்டமா இருக்கு, மூளை இல்ல. ஆனா இந்த விஷயம் செய்தித்தாள்கள்ல வெளியே வரல. இந்த விஷயம் அதாவது இதுல என்னென்ன பசங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க, இந்த விஷயமும் வெளியே வரல. பசங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, டிரைவர் லேட்டா வந்தாங்கன்னா 100 ரூபாய் ஃபைன் அவங்களுக்கு. பொறியியல் கல்லூரியில டிரைவர் லேட்டா பஸ் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா ஃபைன். ஸ்பீடோமீட்டர் வைக்கல. அவங்க இதுக்கு முன்னாடியே வேற கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த விதமான ஆக்ஷன் மேனேஜ்மெண்ட் எடுக்கல. இது கம்மியான சம்பளம் யார் யார் வாங்குவாங்கன்ற பார்த்து சும்மா வயசானவங்களா அந்த மாதிரி தான் டிரைவர்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. 4 பொண்ணுங்க இறந்தாங்க. இந்த விஷயம் வெளியே வரல. ஏன் இந்த வந்து எல்லா செய்தி நிறுவனங்களும் உங்களோட வருத்தத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பட் இங்க எங்க சென்சர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா இங்க ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து போறாங்க. அதாவது ஒரு பஸ்ல ஒரு ஓட்டையில கீழ் வந்து இறந்து போயிடுறா. அது ஊடகங்கள்ல பரவலா ரிப்போர்ட் பண்ணப்படுறதுனால கோர்ட்டே சோமோட்டா எடுத்துக்குது. இதுக்கு பிறகு வந்து பஸ்கள்ல என்னெல்லாம் இந்த ஸ்பீடோமீட்டர்ல இருந்து ஸ்பீட் கவர்னர்ல இருந்து ஒரு ஸ்கூல் பஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தின விதிகள் வருது. சோ இது மூலமா நடந்த நல்ல விஷயங்களும் இருக்கு. நீங்க சொன்னது போல இந்த ஒரு விஷயம் கவனிக்கப்படலங்க, உங்க வருத்தம் நியாயமானது. ஆனா இங்க சென்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க வருதுங்கிற கேள்வி எழுகிறது. உங்கள்கிட்ட கேட்க வருகின்றேன், இந்த அணிட்ட தான் கேட்க வருகின்றேன். இந்த ஒரு தணிக்கை வேணும்னு சொல்றீங்கல்ல, எப்படி தணிக்கை பண்ண முடியும்? எப்படி அந்த ஒரு மெக்கானிசம் இருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்து? இப்ப வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து அந்த ஏ சர்டிபிகேட்னா என்னன்னு தெரியும். வீட்டுல இருக்கவங்க வந்து அந்த குழந்தைகள்ட்ட சொல்லி நாடகத்துல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வரப்போகுது, குழந்தைகளை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு. குழந்தைகள் இருக்கப்ப அவங்களும் சேர்ந்து பார்க்காம இருக்கலாம். இன்னைக்கு அவங்களோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு வந்து குழந்தைகள் எல்லாம் பாக்குறாங்க, ஏ சர்டிபிகேட் வருது அப்படின்னா ஒரு சீரியலுக்கோ இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சிக்கோ ஏ சர்டிபிகேட் வருதுன்னா இயல்பா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பார்க்க விட மாட்டாங்க. இன்னைக்கு இரவு நேரத்துல பல நிகழ்ச்சிகள் வருது. அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு திரைப்படத்துல சொன்னா கூட சென்சார் கட் ஆகக்கூடிய விஷயங்கள், ஆபாச வார்த்தைகள், பொதுத்தளத்துல நம்ம சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடிய சொற்கள் எல்லாம் கூட சர்வசாதாரணமா சொல்லப்படுது. பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அதெல்லாம் குழந்தைகள் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு விளைவு அவங்க மனசுல ஏற்படுத்துங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு அதெல்லாம் கூட இதே கருத்து சுதந்திர பாராமீட்டர் தான் நம்ம எடுக்கணுமா? மீடியா சென்சார் போர்டு இருக்கலாம் சார். இன்னைக்கு பிலிம் சென்சார் போர்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு பிலிம் சென்சார் போர்டு தான் ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு படத்துல வந்து எந்த முத்த காட்சிகளும் வரது இல்லையா, எந்த வன்கொடுமையான காட்சிகளும் வரது இல்லையா, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே மீடியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சோம்னா அந்த அமைப்பு யாரா சார் இருப்பாங்க? அப்படி அமைப்பு இருந்துச்சுன்னா மட்டும் அது கண்ட்ரோல் ஆயிருமா? அதான் சார் என்னோட கேள்வி. ஏற்கனவே இப்ப சென்சார் ஆன பல படங்கள்லாம் இது எனக்கு பிடிக்கல, இது என்னுடைய மனசை புண்படுத்துது, இந்த காட்சி எனக்கு ஆட்சேபனைக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் இன்னைக்கு நடத்துறது பாக்குறோம். சென்சார் ஆன படங்களே வந்து தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது சென்சார் போர்டுங்கிறது எனக்கு என்ன சந்தேகம்னா, இன்னைக்கு சென்சார் போர்டுங்கிறது நீதிமன்றம் ஆயிடுச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார். இல்ல இப்ப பல கட்டங்களில் நீதிமன்றத்துக்கு போய் தான் சென்சார் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல விஷயங்கள் அதையும் தாண்டி சென்சார் ஆன படங்கள் கூட பிரச்சனைக்குள்ளாகுது. வாட் இஸ் த கேரண்டி அதோட the buck will not stop with the television censor board? சார் இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, நான் சீரியலுக்கு சர்டிபிகேட் ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டா அதை குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா, அதை ஆர்வமா பாப்பாங்களான்னு கேட்டீங்களே. இப்ப ஒரு முக்காவாசி சீரியல் இந்த மாதிரி ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டா வரிகள் அதிகமாகும். அப்ப அவங்க டைரக்ஷன்லயே யோசிக்கலாம்ல சார், எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்போ குறைச்சாங்கன்னா நம்ம சென்சார்ஷிப்னால நம்ம பண்ண முடியாதுங்கும் போது ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் குழந்தை ஆர்வமா பாக்குங்கிறீங்க. ஆனா அவங்க டைரக்ஷனால குறைச்சிக்கலாம்ல வரிகள் அதிகமானு. அதுதான் நானும் சொல்றேன். அந்த கருத்துக்களும் புதிய புதிய விஷயங்களும் உள் புகுத்தப்பட்டால் அந்த தேவையில்லாத விஷயங்கள் வந்து தானாகவே குறையும். அதுக்குதான் தோழர் சொன்ன மாதிரி அப்ப வந்து இம்போசிங் டாக்ஸ் தான், அதாவது வரி விதிப்பு செஞ்சாலே இது வந்து குறைஞ்சிடும் சொல்றீங்க. தேவையில்லையே சென்சார் தேவையில்லை சார். அவர் டாக்ஸ் இம்போஸ் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா ஏதாவது விஷயங்கள் வந்து சென்சார் தேவைப்படும் சில சமயங்கள்ல. சென்சார் வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப வந்து சர்வதேச ஒரு தொலைக்காட்சி தமிழுக்காக தனியா ஒதுக்கி இருக்காங்க. விலங்குகள்லாம் கொல்லப்பட்டா
சென்சார் போடணுமா போடக்கூடாது சார்? ஒரு கடுமையான கட்டுப்பாடு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. விலங்குகள் எப்படி காட்டணும், எப்படி காட்சி தொலைக்காட்சியில வந்து தனியா அதுக்குன்னே சேனல் ஒதுக்கி கண்டிப்பா அந்த ஒரு விலங்கு கொல்றாங்க, கொண்டு அதை சாப்பிடுறாங்க, அது வந்து அந்த தொலைக்காட்சியிலே காமிக்கிறாங்க. காமிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த தொடர் போடுறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு சென்சார் போட்டுருவாங்க. இந்த நிகழ்ச்சியை வயதானவர்கள், குழந்தைகள் பார்க்க வேண்டாம், விலங்குகள் வந்து கொல்லப்படுறதா இருக்கு அப்படின்னு போட்டு அவங்களே சென்சார் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல சென்சார் தேவைதானே? கண்டிப்பா சென்சார். இப்போ இத வந்து வனவிலங்குகளை மையப்படுத்திய தனியார் தொலைக்காட்சிகள் இருக்கு, அந்த மாதிரி பார்க்கவே கூடாது அப்படின்னா? அப்படி இல்ல சார், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வன்முறை வந்து அதனால அதிகரிக்கும், விலங்கு எல்லாம் கொல்லக்கூடாது. இது மாடை வந்து சிங்கம் அடிச்சு கொல்லுது, அது வன்முறையா? இல்ல அந்த மாதிரி நான் சொல்றேன், மனுஷனே கொண்டு சாப்பிடறான்ல. அவர் சொல்றது வந்து அயல்நாட்டு சேனல், நம்ம இந்தியாவுக்கு வாங்க அயல்நாட்டு சேனலோ உள்நாட்டு சேனலோ உங்க வரவேற்புக்கு வருதா இல்லையா? அந்த சேனல் உங்க வரவேற்புக்கு வருது. தனியா 2 பேர் தனியா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி உயிர் வாழ்றத பொறுத்துதான் அந்த சேனல், தவிர சும்மா போற மான அடிச்சுட்டு நீ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அது வந்து எப்படி குடுக்குறாங்க உயிர் வாழ்றதுக்கான கருத்துக்களை தான் அதுல காட்டுறாங்களே தவிர நீங்க போயிட்டு சும்மா எல்லாம் இது பண்ண கூடாது. நீங்க இப்ப போறீங்க ஒரு இடத்துக்கு, அவங்க அதெல்லாம் பண்றாங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். அந்த இது வந்து வயதானவங்க பாக்குறாங்க, சின்ன குழந்தை பாக்குறாங்க, அதுதான் பாக்கலாம். சின்ன குழந்தைலாம் அந்த மாதிரி இல்ல, அதுக்கு சென்சார் அவங்களே முன்னாடி கொடுத்துறாங்க. அப்ப பாத்துட்டு நீங்க வீட்டுல ஆடு வேணாம் பாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். சின்ன குழந்தைங்க அதை பாக்குறாங்க. அவங்க வந்து நாம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா எப்படி அது வந்து வெளியே வருது, அந்த இடத்துல உணவுக்கு என்ன பண்றதுங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறாங்க. அதுலயும் சென்சார் காமிச்சா நம்ம எப்படி சார் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம அதை வந்து சென்சார் உட்படுத்த அங்க 2 பேர் மட்டும் போறது, அங்க ஒரு கேமரா குழு போறாங்க. உண்மையிலேயே அங்க சாப்பாடு எல்லாம் கிடைக்குது, ஜஸ்ட் ஒரு ஷோ மட்டும் தான் அது. மட்டும்தான் அவங்க சொல்லி தராங்களே தவிர மத்தபடி எப்படி கொல்லணும் எல்லாம் சொல்லி தரல. ஹவு டு யூ சர்வை, யாருமே இல்லாத இடத்துல நீங்க எப்படி சர்வை பண்ணி லைவ் பண்ணுவீங்க? அதான் சார். அதான் அது வந்து இந்த சின்ன குழந்தைங்க பாக்காதீங்க அப்படின்ற மாதிரியே முதல் எடுத்தோடனே அவங்க வந்து இது போட்டிருப்பாங்க. நான் கேட்கறது ஒண்ணே தான் சார், முதல் சுய ஒழுக்கம் வந்து ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கு இருந்துச்சுன்னா சென்சார் படி தேவையில்லை, நாங்க பேசாம எந்திரிச்சு போயிருவோம். ஆனா அது இல்ல இல்லங்க, இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயங்க. ஒருவருக்கு ஒழுக்கம்னு போடும், இன்னொருவருக்கு ஒழுங்கினம்னு போடும். உங்களுக்கு இது வந்து கருத்து சுதந்திரம்னு போடும், இல்ல இது கருத்து திணிப்பு இன்னொருத்தருக்கு போடும். ஆனா இதை வந்து அதுக்கு இதை வந்து ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான ஜென்யூனான தேவை இருக்காங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், 1980s பொறுத்த வரைக்கும் ஒரு இது என்ன இருந்துச்சுன்னா, சினிமாவை பார்த்த வந்த ஒரு இதுதான் காலேஜ் போனா லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு சார். இப்ப என்னன்னா ஸ்கூல் பண்ணிட்டாலே நம்ம லவ் பண்ணலாம்பா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த இது வந்து ட்ரெண்ட் செட் ஆயிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா பாலிவுட்ல எல்லாம் வந்து செக்ஷுவல் அஃபேர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரியான மூவிஸும் வருது, அதை அவங்களும் ஏத்துக்கிறாங்க. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வரல. சோ இந்த ஊடகங்கள்ன்றது வந்து நம்மள மாத்துது. ஊடகங்களுக்கு இந்த இந்த இது ஸ்கூல் டேஸ் லவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் மூலமா தான் கத்துக்கிறாங்க. இல்ல இப்ப இந்த ஒரு சென்சார் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து தொலைக்காட்சியில வந்து இதெல்லாம் கட்டுப்பட்டு இதெல்லாம் வேணாம்னு தயவு செஞ்சு சொல்லணும் சார். ஸ்கூல் அவங்களுக்கு என்ன சார் தெரியும், அது வந்து லவ்வே கிடையாது சொல்ல போனா. ஒரு சாதாரண ஒரு அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண லஸ்ட், அவ்வளவுதான். இது ஏன் லவ்னு அவங்க காட்டணும்? இதை வந்து நான் ஒரு சில திரைப்படங்கள்ல மேல் லவ்னு காட்டிருக்காங்க. 3ன்ற திரைப்படமா இருக்கட்டும், இல்ல மத்த திரைப்படங்கள் வருத்தப்பட வாலிபர் சங்கமா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ற மாதிரி. சோ உங்களுக்கு என்னன்னா ஓகே நமக்கு லவ் பண்ற வயசு வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நடக்காதா? இப்ப நீங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்த காட்டப்படும் பொழுது அது ஏற்கப்படாது. நீங்க எங்கேயுமே நடக்காத, எங்கேயுமே யாரும் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க காட்டீங்கன்னா யாரும் என்னங்க எங்க நடக்குதுன்னு ஒரு சோசியல் ரியாலிட்டி காட்டப்படும் பொழுது you can't look away. அதான் சார், ஒரு படைப்பாளி அதை எப்படி காட்டலாம் சார்? ஏன் இது ஒரு மூவி வந்துச்சு இல்லையா, ஆதலால் காதல் செய்வி, அந்த மாதிரி காட்டலாமே. காதல் திரைப்படம் அந்த மாதிரி காட்டலாமே. இல்ல ஒரு படைப்பாளி எப்படி எடுக்கணும், எப்படி எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அத போய் திணிக்கணுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. புக்ஸ் இருக்கு சார், அதோடதான் வந்து சேனல்ஸும் இருக்கு. உங்களுக்கு எந்த புக் பிடிக்குமோ அதை எடுத்து நீங்க படிப்பீங்க. அதே மாதிரிதான் சேனல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் பாருங்க. எவ்வளவு நாலேஜ் தர சேனல்ஸ் இருக்கு. டிஸ்கவரி எல்லாம் வந்து பிரில்லியன்ட் சேனல். அதுவும் முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ் இருந்துச்சு, நிறைய பேர் பாமர மக்களுக்கு எல்லாம் புரியாம இருந்துச்சு. அவன் தமிழ்லயே தந்து தமிழ் மக்களுக்கு நிறைய தெரியும் இருக்கு. அதே மாதிரி ஹிஸ்டரி சேனல் இருக்கு, எக்கச்சக்க சேனல் இருக்கு. ஏன் நம்ம தந்தி டிவியே எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து நல்ல பொதுநல மக்களுக்கு வந்து நல்லதா தர சேனல்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து குற்றத்தை மட்டும் பார்த்துட்டு இதுலதான் குற்றம் இருக்கு குற்றத்தை இருக்குன்னு ஒரு சேனல் வச்சு அமைக்கலாம் இருக்க கூடாது. அப்படி பிடிக்கலையா எடுத்து போட்டு போயிடலாம், மக்கள் பார்க்க மாட்டாங்க. சேனல் வேணானே நாங்க சொல்லல, அந்த குறிப்பிட்ட காட்சிகளுக்கு மட்டும் ஒரு சென்சார் கொடுத்துட்டு முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இன்னும் இது வரைக்கும் உடைய வரல. இவ்வளவு சேனல் இருக்கு, இவ்வளவு நிகழ்ச்சிகள் வருது, ஆயிரக்கணக்கான மணி நேரம் ரன் ஆகக்கூடிய சீரியலோ இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சியோ இவ்வளவு வருது. இது வந்து ஒவ்வொரு வரியும் பார்த்து சென்சார் பண்றதுங்கிறது சாத்தியமா?
ஒரு சில படங்கள் தான் ஆண்டுக்கு வருது, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, பாக்குறாங்க, அது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் டுடே. அதாவது இப்ப முன்னாடி ஒரு தமிழ் நாடகத்துல பார்த்தேன், ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து தன்னோட பழகிற ஃப்ரெண்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட போட்டோ எடுத்து அதை தப்பா எடிட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்குது நாடகத்துல. சோ அதை பாக்குற ஸ்கூல் பசங்க என்ன நினைப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சோ அப்ப வந்து அந்த இடத்துல ஒரு இது தோணுது, தப்பான ஒரு ஸ்கூல் பையன் அப்படிங்கும்போது தூண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பல குற்றங்களை நம்ம யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் சார். பாக்குறவங்க பார்வையில அது என்ன ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்ப சமீபத்துல ஒரு பாலிவுட் நடிகை ஒருத்தவங்க தன்னோட உடல் அங்க தெரியற மாதிரி ஒரு ஆடை அணிஞ்சிட்டு வந்தாங்க சார். அது வந்து மீடியாவால கவர் பண்ணப்பட்டுச்சு, எல்லா மீடியாவுக்கும் போட்டுச்சு. இப்ப கடைசியில அவங்களை கொஸ்டின் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம், எனக்கு கொஸ்டின் கேட்க யாரு இருக்கா அப்படிங்கும்போது நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி உடை அணிந்துட்டு வந்தது அந்த நடிகையோட தவறா இல்ல அதை காமிச்சது நம்ம மீடியாவோட தவறா? அவங்க அப்படி அணியாம இருந்திருந்தா நம்ம மீடியா காமிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அந்த மீடியா காமிச்சதுலயே ஏதாவது சென்சார் இருந்துருச்சுன்னா இப்ப அது எல்லாத்துக்கும் தெரியுமா? அந்த இடத்துல அவங்க போட்டு வந்தது அந்த சுத்து வட்டாரத்துலதான் தெரிஞ்சிருக்கும். மீடியா காமிச்சனால இப்ப எல்லாத்துக்கும் தெரியும்ல, அததான் நாங்க சொல்றோம். அப்ப சென்சார் இருந்துச்சுன்னா அந்த இதை லைட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணி இருந்துச்சுன்னா இப்ப யாருக்கும் அவ்வளோக்கா ஒண்ணு பெருசா இருந்திருக்கா. அவங்க சுதந்திரப்படி அவங்க என்ன வேணாலும் போட்டுட்டு போட்டோம். அப்படியே காட்டப்படல, சென்சார் பண்ணி தான் காட்டப்பட்டுச்சு. அப்ப சென்சார் இருந்துச்சுல்ல சார், அதனால இருக்கிற சென்சாரை ஏன் நீங்க மறுபடியும் இன்னும் நம்ம மீடியா வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கட்டுப்பாடு ஆபத்துகளை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. இல்ல ஜென்யூனாவே அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. இம்ப்ராக்டிக்கல் நீங்க சொல்றீங்க, சாத்தியம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது, நினைத்தால் சாத்தியம் அப்படின்னு சாதிக்கிறாங்க. தேவைங்கிற அணிகிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு பாருங்க, சினிமாக்கு சென்சார் இருக்கிறது. இன்னைக்கு வந்து படங்கள் எல்லாம் சென்சார் ஆகுது. சென்சார் ஆன பல படங்கள் எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாகுது அப்படின்னு சமீபத்துல பாத்திருப்போம். கத்தி, துப்பாக்கி, கடல், விஸ்வரூபம், ரொம்ப உத்தம வில்லன், நீண்ட பட்டியல். இதெல்லாம் சென்சார் ஆன படங்கள்ல எனக்கு இது பிரச்சனை, இது என்ன மனசை புண்படுத்துது, இதை நீக்கணும், இந்த வார்த்தை இப்படி இருக்க கூடாது, நான் விரும்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கிளம்புறவங்கள நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை பல அமைப்புகள் இந்த ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி போராட்டம் நடத்தி இதை நீக்கணும், இதை மாத்தணும், மாத்த வரைக்கும் விட மாட்டேன், போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை தொலைக்காட்சிகளுக்கும் சென்சார் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைங்கிறது பூதாகரமா இருக்கும். தினந்தோறும் வரும், வெவ்வேறு குவார்டர்ஸ்ல இருந்து வரும், சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை அந்த சமுதாயத்துல என்னன்னா, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சில டிவி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஜாதி வரிய தூண்டணும்னு சொல்லி அவங்களுடைய ஜாதி பேர் சொல்லி குறிப்பிட்டு சொல்லி அதுல பேசுறாங்க. இதெல்லாம் அப்படியே போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா ஒரு டிவில? எவ்வளவு பேர் படத்துல அதை செய்ய முடியாது. திரைப்படத்துல ஒரு ஜாதி பேர் சொல்லி அதை ஒரு இழிவுபடுத்துவதோ இல்லாட்டி விமர்சனம் செய்வதோ நிச்சயமா இந்த சென்சார் கட்ஸ் ஆகும். அப்ப எந்த மாதிரியான எல்லாரையும் அடையக்கூடிய, ரொம்ப சாமான்யமா அடையக்கூடிய தொலைக்காட்சியில போகுதுங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு செய்யறாரு. இப்ப இந்தியான்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம தமிழ்நாடு விட்டுறோம், மொத்த இந்தியாவே எடுத்துப்போம். எக்கச்சக்கமான மதங்கள், ஜாதிகள், மொழிகள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ் தொலைக்காட்சியில ஒரு சீரியல் வருதுன்னா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இதுத்தையும் ஒரு மதத்தை குறிப்பிடுறாங்க, அடுத்த சீல இன்னொரு மதத்தை இது பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு இதையும் பாக்குறப்ப வந்து சென்சார் போர்ட்ல ஒருத்தர் இருக்காரு, இந்த இதை கட் பண்ணு, இது வருது, அடுத்ததுல இது வருது, இதாட்டம் ஒவ்வொரு இதுலயும் கட் பண்ணீங்கன்னா வெறும் நேம் போர்ட் மட்டும் தான் இருக்கும், எதுவுமே இருக்கு. ஏற்கனவே இன்னைக்கு தமிழ் சீரியல் எடுக்கிறவங்க எல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குறையில இருக்காங்க. வடக்குல இருந்து பல சீரியல்கள், டப்பிங் சீரியல்கள் எல்லாம் வருதுன்ற ஒரு குறை இருக்கு. நீங்க இந்த சென்சார் எல்லாம் புகுத்திக்கிட்டீங்கன்னா it will be impractical for them to handle it. இப்ப தோழர் சொன்ன மாதிரி அந்த மத சார்பற்ற இதெல்லாம் அது வந்து தொலைக்காட்சிகள் இப்ப வந்து தெய்வ தரிசனம் சொல்லி காலையில அந்த 6 to 7 போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மதத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்க தான் வந்து பேசுறாங்க. மத நல்லிணக்கத்தை தான் காட்டுது. அதுக்குன்னா வந்து சென்சார் அந்த இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனா அதை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குன்னு ஒரு தனி சேனல் அழைக்கிறார் வாருங்கள் அந்த மாதிரி கத்துறது, அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தை வந்து பரப்புறது, மதத்தை வந்து ப்ரொபகேட் பண்றதுக்கு உரிமை இருக்கிறது. துவேஷ கருத்து தான் வந்து நம்ம வந்து ஏற்காம இருப்போமே தவிர எந்த ஒரு மதத்தை பத்தி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாம வந்து லிபர்ட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கு வந்து லிபர்ட்டி, உனக்கு சுதந்திரமும் தருவோம், அதே மாதிரி வந்து உனக்கு கடமையும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீ உணர்ந்துதான் எல்லாத்துலயும் ஈடுபடணுமே தவிர வெறும் லிபர்ட்டி மட்டும் எடுத்துட்டு நீ பண்ணக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கூடாது. லிபர்ட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே சேர்ந்து இருக்கப்பதான் வந்து அங்க உயர்தரமான செயல்கள் வரும், உயர்தரமான எல்லா விதமான மேலவே வரும். நமக்கு நம்ம நாட்டுக்கு அதுதான் தேவை, நம்ம அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். சென்சார்ஷிப்னு போட்டா மட்டும் இப்போ டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, எத்தனை பேர் டிராபிக் ரூல்ஸ் மதிக்கும், அப்பயே எத்தனை கேசஸ் நடக்குது. அதே மாதிரி சென்சார்ஷிப்னு போட்டா வந்து எல்லாம் கிளீனா வந்துருமா? மூவிஸ் மட்டும் என்ன யூன் தான் ரேட் போட்டு வரும், உள்ள போங்க ஆபாசம் தான் இருக்கும். எப்படி வருது? எல்லாத்துலயும் இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் ரீசன்ஸ் இருக்கு.
அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டா erase பண்ண முடியாது. இட்ஸ் அபவுட் இண்டிவிஜுவாலிட்டி. நீங்க தனி மனித ஒழுக்கம் அதுதான் தேவை. இப்ப முதல்ல அவங்க சொன்னாங்க ஆட்ஸ் வந்து போடுறதுல வந்து ஆபாசம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப ஆட்ஸ் வந்து அங்க தொலைக்காட்சியில மட்டும்தான் வருதா இல்ல தியேட்டர்ல கூட ஆட்ஸ் வருது, அதே மாதிரி பேப்பர்ஸ்ல வருது. இப்ப எத்தனை பேர் ஆட்ஸ் வந்து டிவில போட்டா ஆட்ஸ் உட்காந்து பாப்பாங்க, ஆட் போட்ட உடனேவே டிவி மாத்திடுவாங்க. அவங்க வந்து சொன்னாங்களா சார் ஆடு வந்தா மாத்திடுவேன் அப்படிங்கிறாங்களே. இப்ப எல்லாம் சாப்பிடுற நேரத்துல உட்காராங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்காங்க, ரிமோட் டிவி மேல இருக்குது, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆட்ஸ் வந்தோடனே மாத்தலாமா வேணாமா, சரி இந்த ப்ரோக்ராம் தானே பார்க்க போறேன் நீ எந்திரிச்சு மாத்துறதுக்கு உட்காந்து சாப்பிட்டு மாத்திக்கலாம்னு வைக்கும்போது, அப்போ ஒரு பெர்ஃபியூம் விளம்பரமோ ஒரு வேற ஏதாவது விளம்பரமோ வரும்போது 4 பேர் தட்டை பார்த்துட்டு 4 பேர்த்தோட முகத்தையும் பாத்துக்க முடியுமா? அவங்க சொல்ற மாதிரியான நிகழ்வுகள் இன்னைக்கு தொலைக்காட்சியில அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி சொல்றாரு. சில நிகழ்ச்சிகளை கூட முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தியேட்டர்ல சேர்ந்து போய் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி படங்கள்ல படங்கள் அப்படின்னு போய் பார்க்க மாட்டோம். ஆனா குடும்பத்துல இட் இஸ் ஆக்சசிபிள் டு ஆல். ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கிளாசிஃபை ஆக வேண்டாமா, ரெகுலேட் ஆக வேண்டாமா சார்? அது இல்லாம இப்ப பெர்ஃபியூம் விளம்பரம் இருக்கு, அந்த பெர்ஃபியூம் யூஸ் பண்ணா எல்லா பொண்ணுங்களும் அவங்க மயங்கி அவங்க பின்னாடியே போயிருவாங்களா, அத அப்படி விளம்பரமா காட்டுறாங்களா? அடுத்து நம்ம போய் இந்த பெர்ஃபியூம் வேணும்னா ஏன் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு உன் பின்னாடி யாரும் வந்துருவாங்களான்னு பெர்ஃபியூம் வழக்கு தொடர்ந்துருக்காங்க தெரியுமா? எனக்கு நான் போட்டேன் பின்னாடி யாரும் வரலன்னு அந்த அவலாம் காட்டு போய் தானே நீங்க போய் வாங்குறீங்க. முதல்ல விளம்பரத்தை எடுத்துக்குவோம் சார். இதே அந்த பெர்ஃபியூம் விளம்பரத்துல அந்த மாடல்ஸ கட்டாம நான் அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஏமா நான் பாடி ஸ்ப்ரே போட்டுட்டு காலேஜ் போறேன் அப்படின்னு அந்த விளம்பரத்தை எடுத்தா யார் பாப்பாங்க? அந்த ஆளை எடுத்தா புதிய திரை கண்ணோட்டத்துல இருக்க வேண்டியதுதானே விளம்பரத்தோட. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த இடத்துல விட்டுட்டு போகாம அதையே லைஃப்ல எடுத்துட்டு கேரி பண்ணிட்டே போறாங்க சார். சென்சார்ஷிப் சாத்தியம் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு கூடுதல் கைட்லைனும் கூடுதல் ஒரு வரைமுறையும் அவசியம் என்றால் மறுப்பீர்களா ஏற்பீர்களா? மறுப்போம் சார், கண்டிப்பா மறுப்பீங்க. கண்டிப்பா. எஸ். ஏன் சென்சாரே வேணாம்னு சொல்றோம், அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு வரைமுறை கொண்டு வரீங்க? இப்ப சினிமாக்கு சென்சார் வேண்டாமா, தொலைக்காட்சிக்கு சென்சார் வேண்டாம், அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு வரைமுறை? இல்ல கூடுதலான கைட்லைன்ஸ், இந்த ஒரு ஆபாசம் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து தொலைக்காட்சிகள் எப்படி கையாளணுங்கிறதுக்கு கூடுதலான கைட்லைன்ஸ். நார்மலா எல்லா தொலைக்காட்சியிலுமே ஏதாவது நீங்களே பாத்துருப்பீங்க, நார்மலா ஏதாவது வேற மாதிரி யூஸ் பண்ணா டக்குனு சவுண்ட் குடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து அவங்களோட செல்ஃப் ரெகுலேஷன் பண்றாங்க. அப்புறம் இதுக்கு மேல என்ன செல்ஃப் ரெகுலேஷன்? இன்னைக்கு உண்மையிலே தமிழ் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், இன்னும் சொல்ல போனா இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மேற்கத்திய ஊடகங்கள் அளவுக்கு ஒரு ஆபாசமோ வன்முறையோ பரப்பப்படுறதுலங்கிறது நம்ம ஏத்துக்கணும். இன்னொன்னு, மேலை நாடுகள்ல இன்னும் சொல்ல போனா மேற்கத்திய நாடுகள்ல உருவாகக்கூடிய படங்கள் இங்க வெளியிடப்படுது. சப்டைட்டில்ஸ்ல இருந்து டயலாக்ஸ்ல இருந்து சீன்ஸ்ல இருந்து எல்லாம் மாற்றப்பட்டு இந்திய சூழலுக்கு ஒவ்வாது சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய கருதக்கூடிய விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டுதான் வருது அப்படிங்கறத பாக்கணும். அதை விமர்சனம் செய்யறத கூட அதெல்லாம் எடுக்கிறீங்களே வருத்தப்படுறவங்க எல்லாம் உண்டு, அது வேற விஷயம். நீக்கப்படாம வருத்தப்படுறீங்களா சார்? நீக்கப்படாம ஜூம் டிவின்னு சொல்லி ஒரு சேனல்ல ஒரு படம் போட்டாங்க. ஆமா சார். அப்புறம் அந்த படத்துல வந்து ஃபுல்லா எல்லாமே அந்த ஒரு செக்ஸ் பத்தி தான் அந்த படமே. அதனால அந்த சேனலே வந்து மூட சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அங்க இந்த மாதிரி விதிமீறல்கள் நடந்ததுன்னா நடவடிக்கை பாயுது. ஆக அதுக்கான ஒரு மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா இருக்கு. மேற்கு இந்திய தீவுல இருந்து வந்த படம் சார், ஃபுல் அண்ட் ஃபுல் அது செக்ஸ். சரிங்க. அப்படி அந்த ஒரு ஆபாசம் அப்படிங்கிறது காட்டப்படும் பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பு நம்மிடம் இருக்கிறது. இதற்கு மேல் என்ன தேவை? அமைப்பு இருக்கு சார், நான் இல்லன்னு சொல்லல. நீங்களே தான் சொன்னீங்க, காட்டப்பட்டது நீக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்னொருத்தருக்கு தைரியம் வருமா? ஒரு படம் வந்துச்சு, நீங்க அதுக்கப்புறம் வந்துச்சா? அதே மாதிரி 8 படம் இருக்கு, 8 படத்துல 6 டிவியை வந்து முடக்கிருக்காங்க. அங்கதான் நடவடிக்கை பாய்ந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன சார்? ஒரு சில இடத்துல லஞ்சம் கையூட்டல் கொடுக்கப்பட்டு அதை நீக்கிறதுக்கு ஒரு அமைப்பு நம்மகிட்ட இருக்கு. அப்புறம் மறுபடியும் இருக்கிற சேனல் நீங்க நீங்கன்னா இருக்கிற சேனல் இதே படங்கள்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஆபாசமான வன்முறையை தூண்டக்கூடிய படங்கள்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சர்வசாதாரணமா நீங்க டிவியை திறந்தா பார்க்க முடியாது. ஆக சுய கட்டுப்பாடு, அதை தாண்டி நம்ம கிட்ட அமைப்பு ரீதியான ஒரு வரைமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றேன் சார். சுய கட்டுப்பாடு இருக்குல்ல, அப்புறையே இந்த ஆபாசமான காட்சிகள்லாம் நீங்க காட்டுறீங்கன்னு கேட்கல. இந்த நாட்டுல வந்து கொலை செய்யக்கூடாது, குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதா இயல்பான எதிர்பார்ப்பு பெரும்பாலானவர்கள் செய்யறதில்ல. தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு ஒரு ஐபிசி இருக்கு, சிஆர்பிசி இருக்கு, போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு.
சோ நம்மள்ட்ட அந்த மாதிரி அமைப்பு இதே மாதிரி விதிமீறல்களை தவறுகளை கண்டிக்கிறதுக்கு இருக்கு. அமைப்புகள் எல்லாமே இருக்கு. இப்ப வந்து தொலைக்காட்சியில சென்சார் தேவையா தேவையில்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அந்த அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அந்த அமைப்புகள் அதிகமா பார்ப்பதில்லை. தொலைக்காட்சிகள் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு திரைப்படங்கள் அதிகமா கொண்டு போய் சேர்க்குது. இந்த அமைப்புகள் வந்து தொலைக்காட்சிகளின் உற்று நோக்கி சில முக்கிய நிகழ்ச்சிகள்ல அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூடுதல் கண்காணிப்பும் வரையறையும் கைட்லைன்ஸும் தேவைங்கிறீங்க. மாதிரியான சர்ச்சைகளுக்கு சில மீடியாக்கள் மீது வந்து சில விதிமுறைகளும் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கலாமே ஒழிய முழுமையான ஒரு தணிக்கை என்பது அவசியமில்லை, சாத்தியமில்லாத மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்தப்ப வந்து தியேட்டர்ல போறப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அதே வந்து டெலிவிஷனுக்கு வரப்ப தே கம்ப்ளீட்லி ரெடியூஸ் தி நியூடிட்டி அண்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ரீசன் என்னன்னா நம்ம ஃபேமிலியோட பாப்பாங்க மேக்ஸிமம் அந்த ரீசனுக்காக தான். அதே மாதிரி எக்கச்சக்கமான மூவிஸ் மோஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ் நம்ம டெலிவிஷனுக்கு வரப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது தியேட்டர்ல இருக்கிறதோட பாதி படம் தான் வருமே, ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணிட்டு தான் வரும். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும்னு. அதனால அங்க எந்த சென்சர்ஷிப் இல்ல, பட் தே ஹேவிங் தேர் ஓன் அந்த கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இது நம்ம மக்கள் பாப்பாங்க, நமக்கு ஏத்தப்பட்டு இருக்கப்ப அங்க நீங்க இன்னும் வந்து சென்சார்ஷிப் வேணும்னா என்ன வரும், படமே இருக்காது அங்க எதுவுமே. தொலைக்காட்சியை பத்தி பேசிக் கொண்டிருக்கோம். சரிங்களா? ஆமாங்க, அவர் தான் சொல்ற இந்த படங்கள் இதுல வந்து தியேட்டர்ஸ்ல இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கு ஏ சர்டிபிகேட்டோட வரும்போது. ஆனா தொலைக்காட்சிகள் வரும்போது அந்த சர்ச்சைக்குரிய ஆபாசமான வன்முறையை தூண்டக்கூடிய காட்சிகள் நீக்கப்படுது அப்படிங்கிறார். நம்ம ஒரு டிவி எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம் சார், 100 சேனல் இருக்கு சார். ஒரு சேனல் இன்னொரு சேனல் மாத்தி போயிட்டே இருக்கலாம் சார். இப்ப அவங்களுக்கு என்னன்னா இது தொலைக்காட்சி இது படத்துல கொண்டு வர முடியாதத தொலைக்காட்சியில கொண்டு வரலாம். ஏன்னா சென்சார்ல ஒரு சில பேர் யோசிக்கலாம்ல, நிறைய சேனல்ஸ் இருக்கு, எல்லாரும் எப்படி சென்சார் பண்ணுவாங்க, அதை கொண்டு வர மாட்டாங்க. அப்ப படத்துல கொண்டு வராத விஷயத்த தொலைக்காட்சியில கொண்டு வரலாம்னு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்ல. சப்போர்ட் பண்ண வந்தவங்களே இவ்வளவு யோசிக்கும் போது அவங்க யோசிக்க மாட்டாங்களா? ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணல, யோசிச்சு அப்படி போக கூடாத விஷயங்கள் போச்சுன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முறை இருக்கிறது. ஆனா அதே வேளையில சில விஷயங்களும் புகத்தப்படுது போகுது அப்படிங்கிற ஒரு வன்முறையோ ஆபாசமோ தொலைக்காட்சிகள்ல வருகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் பதிவு செய்யப்படுகிறது. இருவேறு பார்வைகளை கேட்டறிந்தோம். நாம் இருப்பது இந்தியால, சீனால இல்ல. சீனால இணையதளங்கள்ல இருந்து ஊடகங்கள்ல இருந்து அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு அனைத்தும் அதீதமான வரையறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு தேசம் கருத்து சுதந்திரத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தேசம். ஆக கருத்து சுதந்திரத்தை பாதிக்கும் எந்த விஷயமும் ஏற்புடையதல்ல. இந்த ஒரு சென்சர்ஷிப் எரா அப்படிங்கிறது இந்த ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்துல ஒரு மோசமான கட்டங்களை எல்லாம் கடந்து ஒரு வைப்ரண்டான ஒரு டெமோக்ரஸியாக ஒரு கருத்து சுதந்திரத்தை போற்றக்கூடிய ஒரு நாடாக நாம் தொடர்ந்து இருந்து வருகின்றோம். இந்த வேளையில தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒரு கருத்து பரிமாற்றத்துல கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் சமுதாயத்துடைய கண்ணாடியாக இருப்பதில் ஒரு முக்கியமான பங்காற்றுகின்றன. அதை அதீதமான வரையறைக்கு உட்படுத்துவது, அதீதமான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்துவது அப்படிங்கிறது ஆரோக்கியமானது அல்ல. செக்ஸோ வயலன்ஸோ ஆபாசமோ துவேஷமோ கொண்டு சேர்க்கப்படக்கூடாத வகையில் ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. இதை கட்டுப்படுத்த, இதை தடுக்க there is a mechanism in place. அது வலுப்படுத்தப்பட வேண்டும். அதனுடைய என்போர்ஸ்மென்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்படின்னா நிச்சயமாக அது ஏற்புடையது. அதே வேளையில் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து வரக்கூடிய வகையிலான எந்த நடவடிக்கையும் நிச்சயமாக நாம் வரவேற்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.